ஹலோ ஐ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்டு பாயாசம் செய்ய போகிறோம். ஸோ இப்போ நல்லா வந்து வெந்தாச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லேசாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வந்து வேக வச்சாச்சு. ஸோ இது நல்லா வந்து ஒரு பூ போல் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வேந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுவும் வந்து ரெண்டும் போட்டு ஒன்றா வேக வைக்கலாம். பட் ஆனால் வந்து இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். பாசிப்பயிறு வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு நிறையா இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா கூட்டியோ இன்னும் குறைச்சோ போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் தண்ணியும் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து பாசிப்பயிரையும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ரௌன் சுகர் வந்து கொதிச்சிருக்கு. ஸோ பாசிப்பயிரையும் ஒன்று போட்டு கலந்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, வெல்லம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பால் தான் ஊற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஜாதிக்காய் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் வாசனைக்காக. நீங்கள் ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் இருக்குது. ஸோ வந்து 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திராட்சை இருக்குது, நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பில் வந்து 2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து போட்டு நல்லா நல்லா பலூன் போல் உப்பி வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், சூடான சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு.